வணக்கம். ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுனு 24,320 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு 24,212 வரைக்கும் வந்திருக்குது. ஓகே, நேற்றுக்கு நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா 24,300 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து போனால் 24,400 கட் பண்ணுச்சுன்னா 24,500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 24,200 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, 24,200 வரைக்கும் வந்துட்டு 24,472 வரைக்கும் போயிருக்கு. லோவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 புள்ளிகள் மேலே போயிருக்குது. ஓகே, ஆனால் இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து ஒரு எத்தனை மணிக்கு, ஒரு நிமிஷம் தான், இது வந்து 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோ வச்சுருக்கு. என்னென்னா 24,212 அப்படிங்கிற ஒரு லோ வச்சுட்டு அதுக்கடுத்த கேண்டில் பாருங்க ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கடுத்த கேண்டில் பாருங்கள் ஃபர்தராக மேலே போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் 3 இன்சைட் அப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஃபார்ம் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. அப்போ நம்ம பை பண்ணுறதா இருந்தால் எதில் பை பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,304க்கு மேலே பை பண்ணியிருப்போம். ஏன்னா அது 3 இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. அப்போ அதனுடைய ஹையில் தான் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. 24,472 வரைக்கும் போயிருக்குது. ஓகேங்களா, அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துருக்குது. ஆனால் லோ கட் பண்ணலை. 24,302 வரைக்கும் வந்துட்டு 24,347 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, அது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 தான் நாளைக்கும் ஒரு ரொம்ப மேஜர் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஓகே, 24,300 கட் பண்ணி கீழே வரும்பொழுது தான் வந்துட்டு நிஃப்டி வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,300 சப்போர்ட்டு, 24,500 தான் ரெசிஸ்டன்ஸ். 24,500 சப்போஸ் கட் பண்ணி ஒரு 2 கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து பையிங் பண்ணலாம். 24,500 கட் பண்ணும்பொழுது நல்லா மேலே போகும். ஆனால் 24,500 வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் 24,500 ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. 24,472 வரைக்கும் வந்துருச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. 24,300 வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கு. நம்ம இந்த 3 இன்சைட் அப் ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தீங்களா, ஒரு 10 மணி 9:30லேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்சைட்னுடைய ஹை வந்து பாருங்கள் 24,304. அப்போ பார்த்தீங்கன்னா அட் மணி வந்து 24,300. அப்போ ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 24,300 ஸ்ட்ரைக் வந்து பார்த்துருக்கலாம். 24,300 ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 3 இன்சைட் அப் அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் விழுகும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் வந்து ரொம்ப கம்மி. நம்மளுக்கு ஸ்டாப் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம 24,300 பை பண்ணியிருந்தோம்னா 200 கீழே ஸ்டாப் போட்டு நம்ம வந்துட்டு எடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள் ஸ்ட்ரைக்கும் வந்து 24,300 கால். அதே மாதிரி 9:30க்கு வந்து 9:45க்கு வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கு. லோ பாருங்கள் 106.90 ரூபா. அதுக்கடுத்த கேண்டில் வந்து 108 ரூபா. அதுக்கடுத்த கேண்டில் இந்த 3 கேண்டில் பார்க்கும்போது 3 இன்சைட் அப் விழுந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம பை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம 24,300 கால் இதில் பை பண்ணி இருக்கணும்னா 141.55 ரூபா 142 ரூபாய் பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் விழுகும் பொழுது நம்ம 100% பை பண்ணியிருக்கலாம். 24,300 கால் எடுத்திருந்தோம்னா 142 எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 100 ரூபா 106 ரூபாய் கிலோ ஸ்டாப் போட்டாலே போதும் இருக்குது. அதை 3 இன்சைட்னுடைய லோவில் தான் நம்ம ஸ்டாப் வைக்கணும். ஸ்டாப் வச்சுருந்து நம்ம இன்றைக்கி 142 எடுத்திருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். 263 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஒரு 100 ரூபாயில் எக்ஸிட் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் விழுகும் பொழுது நம்ம 100% அதில் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஸ்டாப். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஸ்டாப் இதுதான் அப்படிங்கிறது வந்து 100% தெரிஞ்சிடும். மற்ற டைமும் கூட நம்மளாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் விழுகும் பொழுது நம்ம அந்த கேண்டிலுடைய லோவே வந்து ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஓகேயா, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 50,000 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆனால் 50,000 சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 50,000 பக்கம் வந்துருச்சு. 50,152 லோ வச்சுருக்கு. எக்ஸாக்டாக நம்ம சொல்கிற லெவல் வராது இல்லையா. ஓகே, 50,152 வரைக்கும் லோ வச்சுருக்குது. ஓகேங்களா, ஹை பார்த்திங்கன்னா 50,000
ஒரு நிமிஷம் 50,830 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்துருக்கு லோக்கு ஹைக்கும். ஓகேங்களா. நாளைக்கு நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு. வியாழக்கிழமைக்குள்ள கேப் வந்து ஃபில் பண்ணும் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இந்த கேப்பை வந்து 100% வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேயா. நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா நாளைக்கும் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 தான் நாளைக்கு சப்போர்ட். 50,100 நான் இன்னத்தினுடைய லோவை கட் பண்ணும் பொழுது ஒரு 50,000 வரைக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 51,000 தான். இந்த கேப்பு நான் ஆல்ரெடி நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மேலே போணுச்சுன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன். ஓகே. அப்போது இந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 51,000, சப்போர்ட் வந்து 50,000. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.